ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பலாப்பழம் ஊர்லேருந்து வந்திருந்துச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பலாப்பழம்லாம் சாப்பிட்டாச்சு. அதில் இருந்த விதையில் இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்யலான்ட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி பலாப்பழ விதை வறுவல். இந்த விதையே தோல் நீக்கணும். அதை குறுக்கு வெட்டாக போட்டு அதில் இருக்க தோலை எடுத்துட்டா வேலை ஈஸி. இந்த விதைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் வேக வைக்கிறதுக்காக குக்கரை தான் பயன்படுத்துகிறேன். குக்கரில் இந்த விதைகளை போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு இதை 3 விசில் வர்ற வரைக்கும் வச்சுருந்து எடுத்தாச்சு. குக்கரில் விசில் நின்னோன்னே இதை எடுத்து இதில் தண்ணியை இருத்துட்டு பலா விதைகளை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ வாணலியில் எண்ணெய் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, கறிவேப்பில்லை, அப்புறம் 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி பழம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது பார்த்தா உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டிக்கணும். ஏற்கனவே வேக வச்ச பலாப்பழ விதைகளில் உப்பு போட்டிருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இப்போது இதில் கொஞ்சம் அரை டம்ளருக்கு தண்ணி சேர்த்து அது நல்லா சுண்டி வர்றப்ப ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பலாப்பழ விதைகளை அதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அதில் சேர்த்துக்கணும். அதை நல்லா கிண்டி அதுக்கப்புறம் இறக்க வேண்டியது தான். இப்போ ஒரு சுவையான பலாப்பழ விதை வறுவல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.